Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored Gen Reviews. Gen Reviews Digital Marketing Service Company. இன்னைக்கு மை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்னைக்கு நாம் செய்ய போகிறது நண்டு செமி கிரேவி செமையா செய்வது எப்படி. கடல் உணவுகளில் அனைவருக்கும் பிடித்த உணவு என்றால் அது நண்டு. நண்டுக்குள் ஒளிந்திருக்கும் நன்மைகள் பல உள்ளது. ஆனால் நம் பெரியவர்கள் சூடு என்று சொல்லுவார்கள். இதில் கண் பார்வை தெளிவாக தெரியும். நண்டு சாப்பிடும்போது நம் நோய் எதிர்ப்பு மண்டலங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். இதில் கால்சியம், வைட்டமின் ஏ, சி, பல சத்துக்கள் உள்ளன. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம், செலீனியம் நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்கும். புரோட்டீன் அதிக அளவில் உள்ளதால் அறிவாற்றலையும் ஞாபக சக்தியையும் இது சரி செய்கிறது. இரத்தத்தின் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துகிறது. நமக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சால்ட்டு, ஆயில். இல்லை ஒரு கடாயில் நம்ம கிரேவிங்கிறதுனால நம்ம வெங்காய தக்காளி சட்னி அரைக்கிற மாதிரி அனைத்தையும் போட்டு வதக்கி ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கு அடுத்தது மறுபடியும் கடாயில் ஆயில், வெங்காயம், தக்காளி, பூண்டு இந்த கவுச்சி சுமல் வரும் நண்டில், அதை தனியாக தள்ளி எடுத்துரும் இந்த இஞ்சி பூண்டு. அதனால் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கணும். ஆமாம், அந்த மாதிரிக்கு நம்ம நண்டில் கலரும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நண்டு தனியாக, அந்த கால் தனியாக, மெயின் பார்ட் தனியாகவும் போட்டால் இன்னும் நல்லா கலர்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு தேவையான மசாலா, குழம்புத்தூள், மல்லித்தூள், பூண்டு. இதில் நமக்கு மிளகு வாசம் தான் அதிகமாக வர்றதுனால மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூளை அதிகமாக்கிறோம். அப்போது கொஞ்சம் அந்த கிரேவி வரும்போது நம்ம சாப்பிடும்போது நண்டு அப்படியே அந்த மிளகு காரம் தலையில் ஏறும். நம்ம கோல்டு பட்டுன்னு நம்மளை கொட்டு வெளியே போயிடும். அதே நான் ரொம்ப சூடாக இருக்குது என் உடம்பு, நண்டு சாப்பிட்டா சூடு எனக்கு அப்படின்றவங்க கொஞ்சம் லெமனு, ஒரு அரை முடி லெமனை சேர்த்துட்டோம்னா அந்த சூடு குறைஞ்சிரும். சூடு பயப்படுறவங்க லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நண்டை போட்டு மசாலாலாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறோம். சிலர் இப்போ செமி கிரேவினாலும் நம்ம மூடுறோம். ட்ரையாக இருந்தால் நம்ம மூட மாட்டோம். ஏன்னா நண்டில் இருக்கிற தண்ணி மூடி விட்டால் தண்ணி இறங்கிடும். நம்ம ட்ரை பண்ணுறவங்க மூடக்கூடாது. செமி கிரேவி பண்ணுறவங்க மட்டும்தான் நம்ம மூடுறோம். இப்போ எல்லாமே ரெடியாக நம்ம நண்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அதில் இந்த ஊதா கலர் நண்டு அப்படியே வளர்க்கலாமேன்னு தோணும். இருந்தாலும் நம்ம கட் பண்ணிட்டனால சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் இப்போ நண்டு மசாலா எல்லாம் நல்லா கலரும் போது அது நண்டு தனி, கால் தனியாக, மெயின் பார்ட் தனியாக இருந்தால் இன்னும் ஈஸியாக கலக்கலாம். எல்லாம் ஒன்று ஒன்றா கலரணும். அப்படி கலக்கும்போது எல்லாமே நல்லா கலந்து வரும். எல்லாம் இந்த மசாலா அவங்க எல்லாமே ஃபுல்லாக நல்லா அந்த செமி கிரேவின்றதுனால உள்ளே நல்லா இறங்கிடும். அதோட காரம், சாரம் எல்லாமே நண்டுக்குள்ளே இறங்கிடும். திறந்து பார்க்குறோம், ஓரளவுக்கு நமக்கு செமி கிரேவி நண்டு கிடச்சிடுச்சு. ஆமாம், இப்போ அடுத்த நமக்கு தேவையான அளவுக்கு இது கொஞ்சம் அதிகமான நண்டு போட்டு செஞ்சுருக்குறோம். ஏன்னா நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க நண்டுன்னா ரொம்ப பிடிக்கும். சரி, அவங்களுக்கு சேர்த்து செஞ்சதுனால நம்ம பண்ணுறோம். இப்போ தண்ணி ஊற்றினா செமி கிரேவி, தண்ணி ஊற்றலைன்னா ட்ரை நண்டு. இப்போ இந்த மூடியை திறக்கும்போது நீ இப்படி தான் இழுக்கணும். டொப்புன்னு திறந்தோம்னா கையில் ஆவி அடிக்கும். அதனால் நீட்டமாக இழுத்து வெளியே வைக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் பாரு, தனியாக கிரேவி தனியாக கொதிக்குது. ஆமாம், கிரேவி தனியாக, நண்டு தனியாக இப்போ செமி கிரேவியாக உருவாகிருக்குது. ஏன்னா வெங்காயத்தை நம்ம பொடியாக தான் இதில் நறுக்கி போட்டதுனால வெங்காயம் நல்லா எங்கே இருக்குன்னே தெரியல. அதே மாதிரி நண்டு சாப்பிடும்போது நம்ம அந்த மிளகு மசாலா தனியாக தெரியணும். அப்போ தான் உடனே கோல்டு நல்லா கோல்டு உடனே சரியாயிடும். நண்டில்
இறக்கும்போது நம்ம மிளகுத்தூளும் சீரகத்தூளும் கலந்து போடும்போது அந்த ஒரு நல்ல ஒரு வாசம், நமக்கு தேவையான காரம் எல்லாமே கிடைக்கும். அதனால் இறக்கும்போது கொஞ்சம் நம்ம சீரகத்தூளும் மிளகுத்தூளும் கலந்து பண்ணும்போது அது ஒரு வேறு லெவலில் இருக்கும். லெமன் ஜூஸ் போடும்போது டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் எனக்கு சூடுன்னு சொல்கிறவங்களுக்கு சூடு ஆகாது. நம்ம செமி கிரேவி நண்டு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடான சாதத்தில் செமி கிரேவி நண்டை போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். தேங்க் யூ.